ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அந்த டாக்டர், அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் நீ உன்னோட மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுது. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்காக ஜியாங் இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. ஸோ 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃபண்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த ஜியாங்கோட அப்பா பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் என்னோடய கையில் தான் இருந்தது. இதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா இந்த ப்ராஜெக்டை எடுத்து பார்த்தாரு. இருந்தாலும் அவரே பாதியில் இறந்து போயிட்டார். இப்போ அது உன் கையில் தான் வந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, தாராளமாக கேளு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ டவுட்டாகவே இருக்குது. இவன் இப்படிலாம் கேட்க மாட்டானே, உள்ளுக்குள்ளே எதுவும் அர்த்தம் இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ இவரே அதுக்கான விஷயங்களையும் சொல்லிடுறாரு. நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும் அப்படின்ட்டு. அதானே எனக்கு தெரியும், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ரொம்பவே சிம்பிள் தான். என்னோடய பையன் உன்னோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணணும். இது மட்டும் பண்ண அப்படின்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அங்கிள், நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நானும் அவனும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு. அப்படியே அப்பா, கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு இவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினை அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இவளை பார்க்குறதுக்காக ஜியாங் இருக்கான்ல, அவன் வந்திருக்கான். என்னம்மா, எப்படிம்மா இருக்க அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா இப்படியே பார்க்குறா. இங்கே பாரு, ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே காமனானது தான். ஸோ நீ விசிட்டிங் ஹவர்ஸில் வரலாம்ல, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஏன்டி இப்போ தானடி வந்தேன், அதுக்குள்ளேயே என்ன விரட்டி விட்ற அப்படின்னு. சரி, நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல வரா. இல்லை இங்கே பாரு, நீ எல்லாத்துக்குமே சாரி கேட்டு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க. அதனால் நீ பார்த்தீங்கன்னா நல்ல டைம் எடுத்து நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக எனக்கு சொல்லு அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரிம்மா, நீ பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனோட ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்கா. நான் அவங்ககிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் என்னை பார்க்க வந்ததுக்கு அப்படின்ட்டு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ வரான். ஸோ இவன் அந்த ஷர்ட்டை கையை பிடிச்சிருக்கால, அதை பார்த்தோன்னா அவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஹீரோயின் இப்போ தான் நோட் பண்ணுறா, அவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ சடனாக அப்படியே கையை விட்டுட்டுருக்காள. ஜியாங் பார்க்குறான். வந்துட்டாயா, ஒரு 5 நிமிஷம் கூட பேச விட மாட்டான் அப்படின்னு. எதுக்குப்பா நீங்கள் வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் நான் எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? உங்ககிட்ட தான் நான் சொன்னேன்ல, அவள் ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்ட்டு. நீ என்னை நம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட, நான் நம்பாமலாம் இல்லை, அவளை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன், அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரியுது. சரி, உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் பேசணும், ஒர்க்கை பற்றி, வா வெளியே போகலாம் அப்படின்னு. அட பாவி, இங்கே வேலையை பற்றி பேசணுமா அப்படின்ற மாதிரி கத்தும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா, நீ நல்லாவே ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா. ஹீரோவும் ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், நீ அஃபிஷியலாக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிற அப்படின்ட்டு. ஸோ இவன் சொல்கிறான், என்ன, எங்கள் அப்பானால தானே, எங்கள் அப்பா தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணார் அப்படின்ட்டு. அட ஆமாம், பரவாயில்ல, நீ கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு. அட, எனக்கு இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நீ இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டுருக்கானா, ஹீரோயின் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்கா. என்ன, உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இது நீ எதை சொல்கிற, இந்த ஃப்ளவரையா இல்லை ஜியாங்கையா அப்படின்ட்டு. நீ 2ல் எந்த விஷயங்களை கேட்டாலும் என்னோட பதில் இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அல்பத்தனமான ஒரு ஹாப்பி வருது. இப்போது பரவாயில்லையா, உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருயா, நீயும் நானும் இப்போ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கோம். ஸோ எங்கள் அம்மாவை போயிட்டு பார்த்துட்டு வரலாமா அப்படின்ட்டு. இவன் கடுப்பாயிடுறான். நீ பார்க்க ரொம்பவே நல்லாயிட்டில்ல, ஃபஸ்ட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இழுக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு கையை விடுறா அப்படின்ட்டு. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க?
நான் உன்னை பற்றி நினச்சி வச்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ சுக்கு நூறாக உடச்சிட்ட. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே இழுத்து போத்திட்டு இருக்கா. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பெட்ஷீட்டை இழுக்க போகிறான். இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு அப்படின்ட்டு. அந்த நேரம் அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். என்னாச்சு என்னாச்சு ஹீரோயின் உனக்கு அப்படின்ட்டு. உங்கள் 2 பேத்தையுமே பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்கடா அப்படின்ற மாதிரி கத்தும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறான். ஏன் தேவையில்லாத சீனெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுறான். ஒரு பேஷண்ட்டை இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துப்பீங்களா, அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ட்டு. நீ யார்ரா, நான் அவட்ட தானே பேசிகிட்ருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, அவள் என்னோட பேஷண்ட்டு. நான் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் அவளை இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டே போக முடியும் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். ஓ அப்படியா, நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியா தாராளமாக பண்ணிக்கோங்க, ஆனால் இன்றைக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து நீங்கள் என்ன ஃபயர் பண்ணுங்கள், அது வரைக்கும் அவள் வந்து என்னோட இன்சார்ஜில் தான் இருப்பா அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கு. அப்படியா சரி சரி, நாளைக்கு உன்னை வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக, ஸோ டாக்டர் வந்து கேட்டுட்ருக்கான், ஏன் ஏன் இவனை நீ டாலரேட் பண்ணிகிட்ருக்க, ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி நைட்டு நீ ரெடியாகிரு, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். மொட்டை மாடிக்கு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் பூத் ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் நான் உனக்கு காட்டணும்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. இந்த இடத்துல எவன்டா இதை வந்து கட்டி வச்சது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான விளக்கத்தையுமே அந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கு பேர் வந்து கால் டு ஹெவன். ஒரு பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த டெலிஃபோன் பூத்தை கட்டினாரு. அதாவது நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்க இறந்து போகும்போது அந்த வழியை சுத்தமாக தாங்கவே முடியாது, அதனால தான் இதை கட்டியிருக்காங்க. இங்கே போய் நம்ம கால் பண்ணி பேசும்போது அந்த சொர்க்கத்தில் இருக்கிற அவங்கக்கிட்டேயே பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் இதை கட்டியிருக்காங்க. நீயும் போய் ட்ரை பண்ணி பாரு, இந்த கிளாஸ் எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் தான், நீ பேசுகிறது எதுவுமே கேட்காது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஹீரோவோட அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ரொம்பவே நல்ல விதமாக ஹெவனில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் இருக்கிற வரை என்னையும் எங்கள் அம்மாவையும் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போ சிட்டுவேஷன் ரொம்பவே சரியில்லை. நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்க, எங்கள் அம்மாவும் கோமாவுக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா உங்களை கொலை பண்ணதா எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. யான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பரம்பரை எதிரி மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ நான் யாருமே இல்லாமல் ரொம்பவே தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னால் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தனியாக போராட முடியலை அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்காக எனக்கு நடக்கணும், இது எல்லாம் எப்போ சரியாகும், யான் எப்போ என்னை புரிஞ்சுப்பான், எங்கள் அம்மா மேலே தப்பு இல்லை அப்படின்றது எப்போ தெரிய வரும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பயங்கரமாக அழுதுட்ருக்காளா. வெளியே நின்று டாக்டர் பார்க்குறான், ஆனால் அவனுக்கு எதுவுமே கேட்கல. கொஞ்ச நேரம் கழித்து இவளும் வெளியே வந்துட்டுருக்கா. ஸோ இங்கே நான் வந்து ஃபோன் பேசுனதுக்கு அப்புறமா ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்காக தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். உனக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, மென்டலி தான் நீ டிஸ்டர்ப் ஆகிருக்க. ஸோ நீ நல்லா தானே இருக்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக குவாங் கூட பாக்ஸிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் ரொம்பவே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இவனு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஜியாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது ஹீரோ அப்பா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருந்திருப்பார்ல, அந்த ஹோம் ஸ்டே ரெசார்ட்டை, அந்த ப்ராஜெக்ட்டுமே இப்போ ஹீரோட கையில் தானே இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்களை பேசுகிறதுக்காக ஜியாங் அப்பாவுக்கு 2 அல்லக்கைங்க இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கப்பா, கம்பெனி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா சரியாகாது. ஏன்னா அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். அதனால் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் இந்த யங் ஜென்ரேஷன் வந்துட்டு எதையுமே யோசிக்காமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு இந்த பிளான்லலாம் சுத்தமாக உடன்பாடே இல்லை அப்படின்ட்டு ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்க்குறான், இவன் ஏதாவது சொல்லுவானான்னு.
இவர் பார்த்தீங்கன்னா காஃபியை ரசித்து ருசிச்சு குடிச்சிட்டு இருக்காரு. நல்லா பேசுங்கடா பேசுங்கடா அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. ரூம்குள்ளே வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டேன். இப்போ உட்காந்து வேடிக்கையை பார்த்துட்ருக்க அப்படின்னு. அங்கிள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுவா நீ ஃபஸ்ட்டு உட்காருப்பா அப்படின்ட்டு அவனோட அந்த சேரையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அண்ட் ஃப்ளா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம வழிவிடணும். அவங்க கையில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். ஸோ ஃபண்டு தானே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் என்னோடய பையனும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ண போகிறான். ஸோ அவன் மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கையும் இருக்குது. அவன் கண்டிப்பாக இதை முடிச்சிருவான் அப்படின்ட்டு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பற்றிக்கிட்டு வருது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி டிசைன் பண்ணி எல்லாமே ஹீரோ பண்ணுவானா, இவன் பையன் வந்து இடையில வந்து சேர்ந்துக்கிட்டு அவன் தான் பண்ணான் அப்படின்ற மாதிரி எல்லா கிரெடிட்டுமே வாங்கி கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த அல்லக்கைங்க 2 பேரும் அப்போனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா, ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மீட்டிங்கை ஓவர் பண்ணுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. அந்த நேரம் தான் ஒயிட்டி அந்த ப்ரப்போசல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோட்ட கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆல்ரெடி எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கேருந்து போகிறா. இருந்தாலும் திரும்பி ஹீரோவை பார்க்கும்போது அவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனில் படுத்துட்ருக்கான், கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு போகிறதுக்கு மனசே வரமாட்டுது. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டுருக்கா. ஹீரோவுக்கு பின்னாடி போய் அப்படியே மண்டையை மசாஜ் பண்ணி விட்றா. இவனும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறான். ஆனால் பயவுள்ள ஒரு வார்த்தை கூட வேணான்னு சொல்லலை, அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்க. இவ பார்த்தீங்கன்னா நான் இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய அக்கா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் மசாஜெலாம் பண்ணிட்டு போவா அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி கேட்டுட்ருக்கா. அந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அவன் நல்லா இருக்காளா அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு. நான் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே இவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா தள்ளி வந்துட்டுருக்கான். நீங்கள் பண்ண மசாஜெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு. என்னவன் அவளை பற்றி பேசினோன்னு இப்படி பொங்குறானே அப்படின்னு இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கா. அந்த டாக்டர் வந்து சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு. ஹீரோ வந்து டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டுக்கே கால் பண்ணி உன்னை டிஸ்சார்ஜ் வந்து பண்ண சொல்லிட்டான். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்ட்டு. பரவாயில்ல, இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது? ஹீரோ ஒரு விஷயத்த நினச்சிட்டான் அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றவே முடியாது. ஸோ எங்கள் அம்மாவை நான் உன்னோட பொறுப்பில் விட்டுட்டு போகிறேன், நீ எங்கள் அம்மாவை நல்ல விதமாக பார்த்துக்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா மண்டை பிச்சு போய் உட்காந்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துட்டுருக்கான். என்னப்பா என்ன யோசனை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, ஸோ இதை போட்டு வா, சண்டை போடலாம், அப்போ தானே நீ கொஞ்சம் கிளியர் ஆவ அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அட வாடா அப்படின்ட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்புறாங்க. அப்படியே வீட்டில் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்ருக்கா. அப்போ யாரும் வீட்டு காலிங் பெல்லை அடிக்க அந்த மேடு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டி தான் வந்துட்டுருக்கா. ஹீரோனுக்கு சமஷாக்கு, இவ எதுக்கு நம்மளை பார்க்க இங்கே வந்திருக்கா அப்படின்னு. இருந்தாலும் இவ பார்த்தீங்கன்னா வாமா வெல்கம் பண்ணுறா. என்னதான் இருந்தாலும் நம்மளை தானே பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உட்கார வச்சு காஃபி அப்புறம் ட்ரிங்க் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் என்ன பேசிக்கிறதுனே தெரியலை. அப்படியே ஜியாங்கையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளாண்டுட்டு அப்படியே உட்காந்து ட்ரிங்க்கெல்லாம் குடிச்சிட்ருக்கானுங்க. அப்போ தான் ஜியாங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் அப்பாவெல்லாம் உன்னால் பீட் பண்ணவே முடியாது, ஏன்னா அவருக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்னாலலாம் போட்டி போட முடியாது, அதனால் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது ஒரு விஷயத்த நம்ம இழந்தாதான் ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியும் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றது நல்லாவே புரியுது. எதை பற்றி சொல்கிற, ஹீரோயினையா அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லாமல் வா குடிப்போம் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை மாற்றிட்டு இருக்கான். அந்த சைடு ஹீரோயினும் அந்த வைட்டியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்குறா, நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன்,
ஹீரோ வந்து பர்ஸ்னலாக உங்களை வந்து ரெக்யூர் பண்ணானாமே, ஸோ உங்க மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படின்ட்டு. அட ஆமாங்க, எனக்கும் அது தெரியும். ஆனால் இந்த கம்பெனி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுறா. அது அது எல்லா பெண்களுக்குமே ஹீரோவை பிடிக்கும்ல. ஏன்னா அவன் ரொம்பவே அழகாக இருக்கான், ரொம்பவே டேலண்டடாக இருக்கான்ல அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவள் சொல்ல சொல்ல ஒரு மாதிரியாக தான் ஆகிட்டுருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் ஹீரோ வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியலையே அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒயிட்டி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, நிறைய டேரக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோக்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஹீரோக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆகிட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.